குட் ஈவினிங் பிளட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஹாவ் அ ஹாப்பி சண்டேங்க. ஸோ கடமைகள் அழிக்கிறது அது மாதிரி தாங்க. ஒரு பெஸ்ட்டான ஃபீமேல் பப் வந்துட்டு ஹரிக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பப் வந்து 5 month ஓல்டு. எதனால இந்த பப் நின்றுச்சு அப்படின்னா, இந்த பப் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. நம்ம தான் நடுவில் பூந்து என்ன பண்ணோம்னா, எத்தனை பப்பு தான்ப்பா நிறுத்துவீங்க, நம்மளே நிறுத்தி நிறுத்தி நம்மளே வளர்த்து நம்மளே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. சரி ஓகே ஃபைன், இந்த பப்பை தயவு செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஃபைனலாக இந்த பப்பை வந்து அவங்க கொடுக்க ரெடியானாங்க. தெளிவாக ராஜபாளையம் பப்பை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க இந்த பப்பு குவாலிட்டி மேலே சந்தேகமே பட மாட்டாங்க. செம்ம குவாலிட்டியான பப்பு. என்ன ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது, அழகாக இருக்கா, அது வேறு விஷயம். பொண்ணுனாவே அழகு தான், அது வேறு விஷயம். ஆனால் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஸ்டேபிள் அந்த பப்புகிட்ட இருக்குது. அதனால தான் அவங்க ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்திருக்காங்க. ஏன்னா இதோட லிட்டர்மெண்ட் வந்து கண்டிப்பாக சூப்பராக தான் இருந்திருக்கு. இனியாவோட லிட்டர்மெண்ட்ஸ் வந்திருக்கலாம் ஷுவராக. அப்படி ஒரு ஸ்டெபிலிட்டிங்க நான் பார்க்கும்போது. பட் ஆனால் இது வந்துட்டு ஒரு நல்ல ஹேண்டுக்கு போகணும். நல்லபடியாக வளர்க்குறவங்க, ஃபீமேல்னு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இல்லாமல் பார்த்து வளர்க்குறவங்க தயவுசெய்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹரியை.